அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு சம்மந்தமாக நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த கொஞ்சம் நிதானமான டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிவைஸ்டு ஷெடியூலு, தமிழ்நாட்டில் உள்ள டேட்டே மென்ஷன் பண்ணாத எக்ஸ்டென்ஷன் ஷெடியூலு, அந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவில் வேறு எதுவும் நான் கட் ஆஃப் பற்றியோ வேறு எதுவும் பற்றியோ நான் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோவில் இன்றைக்கி யதார்த்தமாக எனக்கு தோன்ற விஷயத்து இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க தான். இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத நான் லிஸ்டாக சொல்கிறேன். டீம்டு யூனிவர்சிட்டியில் வர 16ஆம் தேதி வரைக்குமே நம்மளுடைய சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட், நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், லாக் பண்ணலாம், அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெடியூல் வந்து பெருசாக டிவேட் ஆக மாட்டாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் சாய்ஸ் செலெக்ஷன்லாம் பண்ணிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? இன்னும் வேறு பிளான்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறதா நினச்சிக்கோங்க. சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், ஒரு என்ஆர்ஐ லேப் சீட்டாக இருக்கட்டும், ஒரு என்ஆர்ஐ சீட்டாக இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கட்டும், என்ன சீட்டாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நிதானமாக உங்களோட இடத்தை புரிந்து கொண்டு முடிவு எடுப்பதற்கான ஒரு டைமாக எடுத்துக்கணும். சரிங்களா? இதே தேடுதலில் இருக்க யாருமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிம்மதியாக தூங்கி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கலாம். என்னடா பண்ணுறது, எங்கடா போகிறது, எல்லா பக்கமும் ஃபோன் காலும் வருது, எல்லாரும் எதோ சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் பெருசாக உடன்பாடு இல்லை, நான் போகிறதா வரதான எக்கச்சக்கமான குழப்பங்களை தாண்டி இன்னைக்கு நிதானமாக நின்று ஒரு நாள் முழுச இல்லை ஒரு 1 hour டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், எது சரியான மெத்தடாலஜி அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான டைமாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க ஷெடியூல் பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க, சாய்ஸ் செலெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்தாங்க. சரிங்களா? அதுபடி எல்லாருமே எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லா மாணவர்களுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங்கும் எனேபிள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய மாணவர்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீ யாரும் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிடுங்க. முதல் அட்வைஸ், தயவு செஞ்சு லாக் பண்ணாதீங்க. சரிங்களா? பாஸ்வேர்டு வேறு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை, நீங்கள் தான் வச்சுருக்க போகிறீங்க. இன்ஜினியரிங் அட்மிஷன் மாதிரி யார் வேணால் என்ன வேணால் படிக்கலான்ற மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஹைலி செக்யூர்டு தான், நல்லா பயப்பட தேவையில்லை. சரிங்களா? பட் லாக் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் பண்ணாதீங்க, அதுக்கான டைம் இருக்குது. உங்களுடைய வரிசைப்படுத்துவதை நீங்கள் மாற்றுவதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சான்ஸே இல்லை, வேறு எதுவும் போகிற ஐடியாவே இல்லை, ஒன்று தான் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சரிங்களா? ரைட். ஸோ ஷெட்யூல் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அவங்க ரவுண்ட் 2 எக்ஸ்டெண்டட் வந்து டேட்டை குறிப்பிடாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ன்றது மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இது வந்து தோராயமானதாங்க, தவிர எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னுடைய அனலைசிஸ் கால்குலேஷன். சரிங்களா? ஏன்னா இப்போ 22ஆம் தேதி வரை அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தாங்கன்னா 25ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ 25 ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்போ 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் எனக்கு சீட் கிடைச்சா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஆல்ரெடி டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, 2 லட்சம் பணம் போனாலும் பரவாயில்லப்பா, நான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிசல்ட்டை பார்ப்பதற்கு அந்த ரிசல்ட்டை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மெடிக்கல் செலக்ஷனில் இருக்கிற டேரக்டரும் இதுதான் யோசிப்பாங்க. நான் யோசிக்கும் போது தான் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அதை வந்து கொடுக்கலாமோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 25ஆம் தேதி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை உங்களுடைய ரிசல்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் கையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஜாயின் பண்ணலாமா, டீம்டில் ஜாயின் பண்ணலாமா, ரெண்டையும் வெயிட்டேஜ் போட்டு பார்க்கலாம். எந்த வெயிட் வந்து நல்லா இருக்கோ, குவாலிட்டி, பணம், எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் 22ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ணலாமோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எதற்காகனா அவங்க 5ஆம் தேதி வரைக்கும் எம்சிசியோடைய ஷெட்யூலில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் 5ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் நார்மலாக 5லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 25ஆம் தேதி அவங்க ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா 10 நாள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அதனால் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? இது வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்க ஒரு சின்ன யதார்த்தமான இன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி தான். 16 சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிங்க. 18ஆம் தேதி காலையில் ரிசல்ட் பார்த்துடலாம். 19ஆம் தேதி ரிசல்ட் பார்த்துடலாம். 19 ஈவினிங்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மாணவர்களும் கவலைப்பட தேவையில்லை. கன்ஃபார்ம் அட்மிஷன் ரெடியாக இருக்குங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரிங்களா? நிதானமாக நம்மளுடைய இடத்தை நேரத்தையும் செலவிட்டு நம்ம ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் தான். கடற்கடன் நடத்தி முடிச்சிருப்பாங்க. எல்லாரும் டீமில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை எல்லாரும் இன்னைக்கு வந்து டீம் மெடிக்கல் செலெக்ஷன் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பதட்டத்தில் இருந்து ரிலாக்ஸ்.
அமைதியாக உட்காந்து யோசிங்க, ஒரு சரியான முடிவில் எடுங்க. இல்லை சம்மந்தப்பட்ட இதை பற்றி அனுபவம் மிக்க யாராவது உட்காந்து பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன், இந்த முடிவு கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுடைய டெசிஷனை வந்து வேலிடேட் பண்ணுங்க. வேலிடேட் பண்ணாமல் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நம்ம யோசிக்கிற எல்லாமே சரிதான் மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அதை வந்து இன்னொருவர்கிட்ட கேட்கும் போது தான் என்ன தெரியும், அது சரியா தவறான்னு தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து என்னை நேரடியாக பார்த்து அதன் முடிவுகளை சரியா என்றது கேட்குறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் அதுக்கு நம்ம ப்ரொஃபஷனலான ஒரு கவுன்சிலிங் நம்ம கைட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அனுபவங்களையும் நம்மளுடைய இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?